வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 364 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் சைடாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் வாட்ச் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். ஏன்னா 360க்கு கீழேயும் வராமல் 366க்கு மேலேயும் போகாமல் சைடாக மூவ் ஆகிட்டுருக்கு. நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனது பல தடவை மார்க்கெட் கீழே வந்து 362 உள்ள நல்ல சப்போர்ட் எடுத்து திருப்பி 366 பக்கமாகவே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் ஏற்ற இறக்கம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங் க்ளோசிங் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் சைடாக மூவ் ஆகி எந்த டைரக்ஷனில் போகிறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்குது காப்பர் மார்க்கெட்டாக. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 362 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதாவது நேற்று மார்க்கெட்டோட ஒரு ஆவரேஜான லோ பக்கமாக ஓப்பன் ஆகிறது மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 62 60 அப்படின்றதுலாம் ஒரு முக்கியமான இடம் அப்படின்றதுனால நம்ம தெளிவாக இன்னும் நமக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 359க்கு கீழே வந்து மார்க்கெட்டால் தொடர்ந்து நிற்க முடிஞ்சது அப்படின்னா செல் பண்ணலாம். 363 ஸ்டாப் லாஸ் வச்சு, அதாவது 369க்கு கீழே செல் பண்ணிவிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு வைக்கலாம். என்ன கண்டிஷனில் 359 கீழே வந்ததுன்னா ஏன் இதை செய்கிறோம்னா சில சமயம் இந்த பிரேக் அவுட் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லப்படுறது நடக்கிற சமயத்தில் இந்த சப்போர்ட்டை உடச்சோன்னா மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து அடுத்த லெவலான 356க்கு உடனே வந்துடும். இல்லைன்னா அதை விட்டு கூட கீழே வரும். அப்போ நம்ம ஒரு வாய்ப்பை இழந்துருவோம் அப்படின்ற காரணத்தினால 360 விட்டு உடச்சி கீழே வரப்போ செல் பண்ணலாம். அப்படி எதுவுமே நடக்கலைன்னா தொடர்ந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுவோம். சரியான இடம் வரப்போ ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.